வணக்கம். இன்றைய முக்கிய தேனாரும் செய்திகளுடன் நீதி கிடைக்காத வெறிகள் படுகொலை நினைவேந்தல். நாகதம்பிரான் ஆலய பஞ்சதள ராஜகோபுர அடிக்கல் நாட்டு விழா. சைவ சமய தலைவர்களை சந்தித்த அனுரகுமார. அதிபர் ஆசிரியர்கள் கல்முனையில் பாரிய ஆர்ப்பாட்டம். மேலும் தொடர்கிறது தேனாரம் செய்திகள். நீதி கிடைக்காத வெறிகள் படுகொலை நினைவேந்தல். வெறுகல் ஈச்சலம்பற்று முகாம்களில் தஞ்சமடைந்திருந்த மக்களுக்கான உலர் உணவுப் பொதிகளை கொண்டு சென்ற அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டு 38 வருடங்களாகியும் நீதி கிடைக்கவில்லை என படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தின் ஈச்சலம்பற்று பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அகதி முகாம்களில் தஞ்சமடைந்திருந்த மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்களை பெறுவதற்காக சேருவல பகுதியிலிருந்து ஈச்சலம்பற்று நோக்கி சென்ற உணவுப் பொருட்களுடன் திரும்பிய 21 பேரும் படுகொலை செய்யப்பட்ட 38வது நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. பல சகாப்தங்களாக நடைபெற்று கொண்டிருந்த உள்நாட்டு போர் காரணமாக வெறுகல் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மக்கள் ஈச்சலம்பற்று, பூமரத்தடிச்சேனை, மாவடிச்சேனை ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த அகதி முகாம்களில் தஞ்சமடைந்திருந்தனர். அரசாங்கத்தினால் வெறுகல் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினூடாக இடம்பெயர்ந்த இவர்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழமையாக வழங்கப்பட்டு வந்தன. அவ்வாறு வழங்கப்படும் நாளான 12ஆம் தேதி ஜூன் மாதம் 1986ஆம் ஆண்டன்று மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த வர்ணசூரியாவால் அகதிகளுக்கான நிவாரணங்களை ஏற்றிச் செல்லுமாறு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டமைக்கமைய முகாம்களுக்கு பொறுப்பான அரசு அதிகாரிகள் 3 உட்பட 21 பேர் மாட்டு வண்டில்களில் வெறுகல் நோக்கிச் சென்றனர். நிவாரணப் பொருட்களை மக்கள் ஆனந்தமாக பெற்று ஈச்சலம்பற்று முகாம்கள் நோக்கிச் சென்றபோது இராணுவத்தினரால் வழிமறிக்கப்பட்டு அவர்களை இராணுவம் சிறு தூரம் அழைத்துச் சென்று முழங்காலில் முட்டியிட வைத்து வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் கொடூரமாக கொலை செய்தார்கள். இவ்வாறு முகாம் நோக்கி வந்தவர்களில் படுகாயங்களுக்குள்ளான 3 பேரை தவிர மீதி அனைவரும் கொலை செய்யப்பட்டார்கள். யாழ்ப்பாணம் வந்த அனுரகுமார திசநாயக்க நேற்று முன்தினம் செவ்வாய் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்துக்கு சென்று குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளிடம் ஆசி பெற்றார். இதன்போது அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் திருமுகனும் உடனிருந்தார். இதன்போது நாட்டில் நீண்ட காலமாக நிலவும் இனப்பிரச்சினையை தீர்க்க JVP பங்காற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். எந்த குற்றமும் செய்யாத குழந்தைகள், சிறுவர்கள் போரில் கொல்லப்பட்டனர். அவர்கள் உயிரிழந்து இத்தனை வருடங்களாயும் எல்லோரும் இணைந்து இன்னமும் இனப்பிரச்சினைக்கு தீர்வை வழங்க முடியவில்லையே என்று தம்மை சந்தித்த அனுரகுமார திசநாயக்காவிடம் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் சைவ சமய தலைவர்கள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரம் நீடித்துச் செல்லும் நிலையில் அதற்கு தீர்வு என்ன என கோரிய போது, எனது சகோதரியும் காணாமல் ஆக்கப்பட்டவர்தான், எனக்கு அதன் வலி தெரியும், நாம் ஆட்சிக்கு வந்து அதற்கொரு தீர்வை காண்போம் என்று அனுரகுமார திசநாயக்க தெரிவித்தார். மேலும் வெடுக்குநாரிமலை உள்ளிட்ட பல இடங்களில் சைவ ஆலயங்கள் அளிக்கப்படும் நிலையில் அங்கு பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுகின்றன. தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் இந்த நாடு ஒருபோதும் முன்னேறாது என்று சைவ சமய தலைவர்கள் சுட்டிக்காட்டினர். சமயத்தின் பேரால் சண்டை பிடிக்கக்கூடாது, நாம் ஆட்சிக்கு வந்தால் கீரிமலை ஜனாதிபதி மாளிகைக்கு அருகிலுள்ள அழிவடைந்த ஆலயங்களை மீளவும் அமைக்க நடவடிக்கை எடுப்போம் என்று அனுரகுமார திசநாயக்க தெரிவித்தார். அதிபர் ஆசிரியர்கள் கல்முனையில் பாரிய ஆர்ப்பாட்டம். இலங்கையின் ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு எழுத்து மூலம் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்த சுபோதினி அறிக்கையின் 3/2 பகுதி சம்பள முரண்பாட்டு தீர்ப்பின்படி இன்னமும் 2 பகுதி வழங்கப்படாமையை சுட்டிக்காட்டி இலங்கை பூராகவும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. தொடர்கிறது தேனாரத்தின் செய்திகள். இதனோர் அங்கமாக அம்பாறை மாவட்டம் கல்முனையில் கல்முனை வலய கல்வி அலுவலகம் முன்னால் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று ஊர்வலமாக பிரதான வீதி வரை சென்றது. சம்பள முரண்பாட்டை தீர்த்துவை அரசே, சுபோதினி அறிக்கையின் 3/2 பகுதியை வழங்கு, பொருட்களின் விலைகளை குறை, கல்விச் சுமையை பெற்றோர் மீது திணிக்காதே, மாணவர்களுக்கு மானிய முறையில் கற்றல் உபகரணங்களை வழங்கு போன்ற பல்வேறு சுலோகங்களை ஏந்தி நூற்றுக்கணக்கான அதிபர் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை என்றால் எதிர்வருகின்ற 27ஆம் தேதி நாடு தழுவிய ரீதியில் இணைந்து கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்றை நாங்கள் செய்வதற்கு உத்தேசித்துள்ளோம் என இலங்கை ஆசிரிய சங்கத்தின் செயலாளர் ஆதம்பாவா தெரிவித்தார். இத்துடன் நமது இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.